கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே ஃபோட்டோவில் இருக்கிற இவங்க எங்கள் பாட்டி. அவங்க ஆடுகளை ஒரு 20, 30 ஆடு வளர்ப்பாங்க. அப்போ அந்த ஆடுகள் ஒரு நாள் மேய்க்க கூட்டிகிட்டு போகும்போது நானும் ஒரு நாள் போனேன். அவங்க அழகா ஒரு புல்லுள்ள இடங்களில் அந்த ஆட்டை மேய்த்து, அப்புறம் அதுகளுக்கு தலையை பறித்து போடுவாங்க. அதுங்க கையில் ஒரு சொரடு கோல் மாதிரி இருக்கும், கையில் ஒரு கத்தி இருக்கும், வெட்டருவான்னு சொல்லுவாங்க. அந்த இதை எடுத்து கிளைகள்லாம் வெட்டி போடுவாங்க. இல்லை கிளைகளை அந்த கொம்பில் அப்படியே அந்த வளைவாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் பிடிச்சி அப்படியே கீழே இழுத்து அதோடைய காயெல்லாம் பறித்து அந்த ஆட்டுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் நல்லாயிருக்கும். அது ஏதாவது ஒரு நாயோ ஆட்டை தெறிச்சிட்டு வந்தால் அதை விரட்டுறதுக்கு இவங்க கோல் கையில் யூஸ் பண்ணுவாங்க. அப்போது எவ்வளோ அழகா அந்த ஆட்டை பாதுகாப்பாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே குட்டி ஆட்டுக்கெல்லாம் அந்த நம்ம குழந்தைங்க கொடுக்குற அந்த பால் பாட்டிலில் கஞ்சி தண்ணியை ஊற்றி அதை லப்பர் போட்டு அந்த குட்டிக்கு கொடுப்பாங்க. அது தாய்கிட்ட குடிக்கிற மாதிரியே முட்டி முட்டி குடிக்கும். அது பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகா தன்னுடைய குழந்தைய போல் அந்த ஆட்டை அவ்வளோ பராமரிப்பாங்க. அந்த ஆட்டுக்கு அந்த கிழங்கெல்லாம் சின்ன சின்னதாக வெட்டி போடுறது, அதுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ வீட்டுக்கு வந்த பிறகு கூட அதுக்கு தீனியெல்லாம் அந்த இலையெல்லாம் கொடுப்பாங்க. காட்டில் இருந்தே பறித்து அதை இழுத்துட்டு வருவாங்க. இழுத்துட்டு வந்ததை அதை கொடுப்பாங்க. கொடுக்காப்புளி இலை இது மாதிரிலாம் அது பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வைத்து தான் தாவீது ராஜாவும் ஒரு மெய்ப்பன். அதனால தான் அவரும் அந்த பாட்டு எழுதினாராம். சங்கீதம் 23வது பாட்டில், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று. இது அவர் நம்மளே இப்படி இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை எவ்வளவாய் பாதுகாத்துப்பார் அப்படின்றத அவர் யோசித்து அழகாக சொன்னார். அதாவது தாவீது ராஜா பொல்லாத சிங்கத்துக்கிட்ட இருந்து கரடிக்கிட்ட இருந்தும் அந்த ஆட்டை காப்பாற்றுவார். அப்போது சாதாரண மனுஷனே இப்படி இருக்கும்போது தேவன் நம்மளை எவ்வளவாய் நம்ம சத்துருக்கிட்ட இருந்து நம்மளை காத்துக்கொள்வார். எப்படியெல்லாம் நம்மளை அதிகமாய் மனுஷனை காட்டிலும் நம்மளை அதிகமாய் நம்மளை வழி நடத்துவார் இல்லையா? அப்போது தேவனை நாம் ஏன் நம்பிக்கையோடு அவர் கையில் எல்லாவற்றையும் விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷமாக இருக்கணும். சரிங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.